ஆங்கிலேயன் தனது ஆட்சியில் பல இந்தியர்களை அடிமைப்படுத்தினான். லட்சோப லட்ச இந்தியர்கள் பசியாலும் பட்டினியாலும் ஆங்கிலேயன் ஆட்சியில் மரணித்தார்கள். பல இந்தியர்கள் நோய்வாய்ப்பட்டு அநியாயமாக தெருவில் மரணித்து கிடந்தார்கள். இதுவே வரலாறு. வரலாறு இப்படி இருக்க சிலர் ஆங்கிலேயனை இங்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயன் நம் நாட்டுக்கு வரவில்லை என்றால் நாம் ஏதோ ட்ரெயினையே பார்த்திருக்க மாட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பேசும் சுயநலவாதிகளுக்காக அன்றே தேவர் பேசியுள்ளது. அந்த காலத்தில் வெள்ளையர்கள் ரயில் போன்ற போக்குவரத்து வசதிகளை செய்ய முயன்றது இந்நாட்டு மக்களின் போக்குவரத்து கஷ்ட நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. ரயில் வண்டிகளிலே ஆட்கள் உட்கார்வதற்காக போடப்பட்டுள்ள பலகைகளை உயரே தூக்கி பார்த்தால் அதற்குள்ளே தனித்தனியாக 3 பள்ளம் இருக்கும். அதாவது 3 ரைபிள் துப்பாக்கிகளை அசையாமல் வைப்பதற்காக அதில் இட வசதி செய்யப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலேயன் மனோபாவம் என்பது தன் கழுத்தில் தன்னை வளர்த்து வரும் எஜமானன் கத்தியை வைக்கும் வரையில் ஆட்டுக்கடாவானது தனது எஜமானன் தன்னுடைய வளர்ச்சியில் விசேஷ சிரத்தை காட்டியே தழைகளையும் இதர தீனிகளையும் கொடுத்து வளர்த்து வந்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதே நிலையில்தான் ஆங்கிலேயன் இந்தியாவிற்கு உதவி செய்வதும் இந்திய மக்கள் அதை உபகாரமாக செய்கின்றான் என்று எண்ணியிருப்பதும் என்று மிக தெளிவாக தேவர் பேசியுள்ளார்.